வெல்கம் பேக் டு அம்மா சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? என்னோடய ட்ராவல் பேக் ஐட்டம்ஸ் தான். நம்ம ட்ராவலில் போய் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவோம், ஸோ அதுபோல் என்னோடய ட்ராவல் அப்போ நான் என்னென்ன எடுத்துகிட்டு போவேன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பின்னாடி வந்துட்டு பின்னாடி உள்ள 2 ஜிப்பிலுமே என்னோடய அம்மு ட்ரெஸ், என்னோடய ட்ரெஸ், அந்த மாதிரி ட்ரெஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் இந்த ஃப்ரண்ட் ஜிப்பு தான். இதில் தான் நம்மளோட முக்கியமான திங்ஸ் தேவைப்படுறது எல்லாமே வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த ஃப்ரெண்ட் ஜிப்பில் வந்துட்டு என்ன வச்சுருக்கோம், நான் என்ன எடுத்துகிட்டு போவேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்நாக்ஸ். எனக்கு ரொம்ப முக்கியம் ஸ்நாக்ஸு. ஸோ நான் ட்ராவல்னால் ரொம்ப நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹேண்ட் டவல். இப்போ கொஞ்சம் லாங் ட்ரைவ் போகிறோம் அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும் இல்லையா ஹேண்ட் டவல். ஸோ எப்பயுமே என் பேக்கில் வந்துட்டு ஹேண்ட் டவல் இருக்கும், ஸ்மால். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மவுத் வாஷ். எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் மவுத் வாஷ். ஏன்னா எனக்கு பல்லு வலி வந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இதில் ஏற்கனவே காலியாக இருக்குது. அப்போ ஒரு மவுத் வாஷ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் கம்மியாகும் பெயின். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, என் அம்மாவுக்கு கொஞ்சம் தூங்குறாங்க அப்படின்னா ட்ராவல் அப்போ எந்திரிக்கிறாங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னா மவுத் வாஷ் இந்த மாதிரி பண்ணால் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆவாங்க. அது நெக்ஸ்ட்டு ஓமா வாட்டர். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், ஓமா வாட்டர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஸோ அதுக்காக ஓமா வாட்டர் அன்டைஜஸ்ட் ஆகும். ஆனால் ட்ராவல் அப்போ இது வரைக்கும் ஆனதில்லை, வீட்டுக்கு போனால் ஏதாவது சாப்பிட்டா அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இது வந்துட்டு மப்ளர் மாதிரி. பட் ஆனால் இது ஸ்வெட்டரில் உள்ளதும் ஷர்ட்டில் உள்ளதும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா ஷர்ட்லேருந்து கழட்டிட்டான் என் அம்மா. ஸோ இது நான் வந்துட்டு மப்ளர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது ஒரு பனிக்காலத்தில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறோன்னா காதில் வந்துட்டு நல்லா ஜில்லுன்னு காற்று வரும், இல்லை பனி. ஸோ அந்த டைம்லலாம் இது ஷாலை வச்சுலாம் இதெல்லாம் சுற்றிட்டு இருக்க மாட்டோம். ஸோ அதை தலையில் கட்டிட்டோன்னா இது ஒரு வேலை முடிஞ்சிடுச்சு. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு க்ரிப் பேண்டேஜ். இது என் அம்மாவுக்காக. க்ரிப் பேண்டேஜ் வந்துட்டு என்னோடய மெடிக்கல் கிட்லேயே நான் காட்டுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எடுத்து என் பேக்கில் இருந்துச்சு, அதனால் ட்ராவல் அப்போ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ க்ரிப் பேண்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா என் அம்மா கால் வலி வரும், அங்கே போனால் கபடி விளையாடுவாங்க. ஸோ கால் வலிக்காக கட்டி விட்டுடுவேன் நான். நெக்ஸ்ட்டு குங்குமம். இது வந்துட்டு எப்பவுமே பேக்கில் இருக்கும். ஸோ வீட்டில் காலி ஆனிச்சு அப்படின்னா இதில் நான் எடுத்துப்பேன். நாட் ட்ராவலுக்காக. இது வந்துட்டு சாமி திண்ணூறு. நிறைய பேக்கெட் இருக்கும். அம்மா வந்துட்டு எப்பயுமே பேக்கில் திண்ணூரோடையே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக எல்லா பேக்கெட்டுமே ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எடுத்து வச்சுருந்தது தான் இந்த பாக்ஸில் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கால்வலி தைலம். நான் சொன்னேன் இல்லையா, க்ரிப் பேண்டேஜ். ஸோ அந்த மாதிரி கால்வலி தைலமும் என் அம்முக்காக தான் ஆர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். மைக்ரோபோர். நெக்ஸ்ட்டு தைலம். இது எனக்கு வைல் ட்ராவலிங் ஆர் வீட்டுக்கு போன எப்போவோ ஆனால் தலைவலி வந்துச்சுன்னா யூஸ் ஆகும். ஸோ அப்புறம் வாஷிங் சோப்பு. இது காலேஜ் டைம்லேருந்தே எனக்கு ஒரு மேனரிசம் மாதிரி. வாஷிங் சோப்பு, அப்புறம் ஷாம்பு, குளிக்கிற சோப்பு, இது எல்லாமே நான் எப்பயுமே என்னோடய பேக்கில் வச்சுருப்பேன். எப்பயுமே காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வரும்போதும் சரி, இல்லை ட்ராவல் அப்படின்னாலே தெரியல, பட் இது வச்சுருப்பேன். அதுபோல் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஐம் நாட் வெயிட்டிங். சோப்பு இல்லையா, சரி வாங்கிட்டேன் அப்படின்னு நான் வெயிட்லாம் பண்ண மாட்டேன். ஸோ உடனே எடுத்து யூஸ் பண்ணுறது அதே தெரியல எனக்கு. அது சின்ன அப்பையிலேருந்து எனக்கு ஒரு மேனரிசம் இது. இது வந்துட்டு ரெயின் பவுடர் சின்ன பேக்கெட்டு. இதுவுமே. அப்புறம் நான் ஷாம்பை யூஸ் பண்ண மாட்டேன், ஷியாக்கா. எனக்கு ஒன்று அம்முக்கு ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிளிப்பு. அது ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்துச்சுன்னா ஹேரை கிளிப் போட்டுக்கலாம் தான். இந்த சைடில் வாட்டர் பாட்டில். இந்த சைட் ஜிப்பில் வந்துட்டு ஹேர்பின் பாக்ஸு. ஏன்னா கோயிலுக்கு போகிறோம் அப்படி இல்லை, வீட்டிலலாம் பெரிய கிராண்ட் ஏதாவது ஒரு கோயில் திருவிழா இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது வருதுன்னா எமர்ஜென்சி யூஸ் ஆகும். இன்னொன்று ட்ராவல் அப்போ அம்மா போய் ஏதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா வச்சுக்கிறதுக்காக. அதான். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு சாமி ஃபோட்டோ. நம்ம பேக்கில் என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃப்ரண்ட்டில் இது எப்பயுமே என்னோடய பேக்கில் இருக்கும்.
அது எவ்வளோ வருஷமாக இருக்குன்னு தெரில. பட் ஆனால் எப்பயுமே இருக்கும். அது வாஷ் பண்ணும்போது எடுத்து வச்சுட்டு திரும்ப எடுத்து எது எங்கெங்கே இருந்துச்சோ அங்கங்கே வச்சுடுவேன். இது காயின், இது சாரி காசு, இது சேர்த்து வாஷ் பண்ணி இப்படி சுருண்டு இருக்குது. இதுவுமே முன்னாடி வச்சது தான். இது வந்துட்டு இட்ஸ் வெரி மஸ்ட். நான் ஸ்நாக்ஸ் வாங்குவேன்னு சொல்லுவேன். பட் அது இல்லாமல் நம்ம எப்போவுமே ட்ராவல் அப்போ எல்லாருமே ஒரு சாக்லேட் இல்லை ஸ்வீட்டு இது மாதிரி ஏதாவது கண்டிப்பாக வச்சுருக்கணும். இது வந்துட்டு இது சும்மா இருக்குது. பட் நான் ஏதாவது சாக்லேட் வச்சுருப்பேன். ஏன்னா மயக்கம் வருது அப்படின்னா சுகர் லெவல் லோவானுச்சுன்னா யூஸ் ஆகும். இது வந்துட்டு விக்ஸ் அண்ட் ஹால்ஸ் இது யூஸ் பண்ணுவேன். இல்லை அம்முக்கு ரொம்ப காஃப் வருது, கோல்டு அந்த மாதிரி டைம்னா யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோட பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.